இங்க எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? இங்க எந்த பொருளும் ஃப்ரீயா கொடுக்கல. போன 16 Thursday அன்னைக்கு போரூர் பிரான்ச்ல இருக்க பெல்ஜியன்ல 250 வர்த் வேஃபில் 100 ரூபிக்கு ஆஃபர் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு வேஃபில் டே அப்படிங்கறனாலதான். அங்க 7 o'clock போயிட்டு 2 hours சாலிடா வெயிட் பண்ணி நான் வேஃபில் சாப்பிட்டேன். ஸோ பீப்புள்ஸ் எவ்வளோ இவால்வ் ஆயிருக்காங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இவ்வளோ பேருக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் போச்சுங்கிறது தான். அப்போ நம்மளுடைய டிஜிட்டல் மீடியா எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு. கண்டிப்பா அந்த டேல அவங்களுக்கு நிறையவே லாஸ் ஆயிருக்கும். ஆனா அந்த லாஸ் அவங்க பாசிட்டிவிட்டியா மாத்திருக்காங்க. எப்படி அப்படின்னா கண்டிப்பா அங்க போன கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க, சோஷியல் மீடியால போஸ்டும் பண்ணிருப்பாங்க. அப்போ அது அவங்களுடைய ஃப்ரீ ப்ரொமோஷன் தானே. பிராண்டிங் அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸ் கிட்ட எவ்வளோ என்கேஜ்மெண்ட்டா இருக்கோங்கிறது தான். பிராண்ட் அவ்வளோ நல்லா இருந்தாலும் அந்த பிராண்ட் அடிக்கடி ஆடியன்ஸ் கிட்டையும் கஸ்டமர்ஸ் கிட்டையும் ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வரப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத்தும் ஆகுது. ஒரு பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்றப்போ இந்த குட்டி குட்டியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதை பாசிட்டிவிட்டியா மாத்தலாம். இனிமே ஒரு பிஸ்னஸோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ சின்ன விஷயத்துல இருந்து நம்ம போவோம். அது லாஸா இருந்தாலும் கூட அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கான விஷயம் என்னன்னு நம்ம தேடலாம்.